as when the children of Israel cried unto the Lord because of the Midianites. Read 7th. 7வது வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, that the Lord sent a prophet unto the children of Israel, which said unto them, Thus saith the Lord God of Israel, I brought you up from Egypt and brought you forth out of the house of bondage. Amen. 8வது வசனம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்துக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து, and I delivered you out of the hand of the Egyptians and out of the hand of all that oppressed you, and drave them out from before you, and gave you their land. Amen. 9வது வசனம். எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, and I said unto you, I am the Lord your God, fear not the gods of the Amorites, in whose land ye dwell, but ye have not obeyed my voice. 10வது வசனம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். And there came an angel of the Lord, Amen, and sat under an oak which was in Ophrah, that pertained unto Joash the Abiezrite, and his son Gideon threshold wheat by the winepress to hide it from the Midianites. 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். And the angel of the Lord appeared unto him and said unto him, The Lord is with thee, thou mighty man of valor. Amen. 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். And Gideon said unto him, Oh my Lord, if the Lord be with us, then is all this befallen us, and where be all his miracles which our fathers told us of, saying, Did not the Lord bring us up from Egypt? But now the Lord hath forsaken us and delivered us into the hands of the Midianites. 13வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். And the Lord looked upon him and said, Go in this thy might, and thou shalt save Israel from the hand of the Midianites. Have not I sent thee? Amen. 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். Will you say amen to that? Amen என்று சொல்வோமா? Amen. This is a picture today about the church in the entire world. Amen. பாருங்கள், முழு உலகத்திலும் இன்றைக்கு சபையினுடைய காட்சி இவ்விதமாகத்தான் இருக்கிறது. So Lord willing, we are going to see a few things from these scriptures.
ஆகவே கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வேத வசனங்களிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். Amen. Amen. Let's bow our heads. நம் தலைகளை தாழ்த்துவோம். Our gracious Heavenly Father. எங்கள் கிருபையுள்ள பரலோக பிதாவே. Amen. We come to this 2025, dear Lord. ஆண்டவரே, இது 2025க்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. This year is not going to be a better, Lord, than 2024. ஆண்டவரே, இந்த வருஷமானது 2024ஐ விட இது சிறப்பாக சிறந்ததாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. It's going to be worse and worse and worse and worse as the days roll on. ஆண்டவரே, நாட்கள் ஓட போட இது இன்னும் மோசமாய் கொண்டேதான் போகும். It has to be, Lord. அது அப்படித்தான் ஆக வேண்டியதா இருக்கிறது. Because your scripture says so. ஏனென்றால் உம்முடைய வேத வாக்கியங்கள் அப்படியாக சொல்லுகிறது. But we have a trust, Lord, in your word. ஆனால் உம்முடைய வார்த்தையின் மேலாக எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. Help us, Lord. எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. Remove our unbelief. எங்களுடைய அவிசுவாசத்தை நீக்கி Take away our fear, Lord. எங்களுடைய பயத்தை எல்லாம் எடுத்து போடும். Help us to Lord Jesus to move on. ஆண்டவரே, முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. We know it's a great battle before us, Lord. ஆண்டவரே, நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய யுத்தமானது இருக்கிறது என்பதை. But Lord Jesus, help us, Lord. ஆனாலும் ஆண்டவரே ஆகிய இயேசுவே, எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. You are the great God who did great things in the Old Testament and in the New Testament. Amen. ஆண்டவரே, நீர்தானே மகத்தான தேவனாய் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மகா பெரிய காரியங்களை செய்தவராயிருக்கிறீர். And the Bible says that thou art the same yesterday, today and forever. மேலுமாக வேதம் சொல்லுகிறது, நீர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராயிருக்கிறீர். We thank thee for that, Lord. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Help us to understand. ஆண்டவரே, அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Help us to put our trust in thee. ஆண்டவரே, உம்மிலே நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். Amen. Help us, Lord. எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. Amen. Speak to our hearts. ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களோடு கூட நீர் பேசும். Cover us with your blood. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை மூடி அருளும். Take away all unbelief. எல்லா அவிசுவாசங்களையும் எடுத்து போடு. Drive away every evil spirit, Lord. எல்லா பொல்லாத ஆவிகளையும் துரத்தி அடி ஆண்டவரே. Those who are hindering your people. உம்முடைய மக்களுக்கு இடையூறாய் இருக்கிற எல்லாவற்றையும். Amen. 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 Speaking in their minds. அவருடைய எண்ணங்களிலே பேசிக் கொண்டிருக்கிற துஷ்ட ஆவிகளை. Amen. In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. The authority that was given by the scriptures. வேத வசனங்களை எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி We rebuke them, Lord. அவைகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். Amen. We rebuke all the disturbance, Lord. எல்லா தொல்லை கொடுக்கிற ஆவிகளையும் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். We rebuke everything, Lord. எல்லாவற்றையும் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். Those entering the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் தடை இடையூறு செய்கிற யாவரையும் Receive our worship, Lord. ஆண்டவரே, எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்வீராக. Amen. Increase our faith. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். To walk in this 2025. இது 2025 நடப்பதற்கு Help us, Lord. எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. Amen. ஆமென். We ask these things in the name of Jesus Christ. ஆண்டவரே, இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம். Amen. ஆமென். Amen. Take your seats. தயவு செய்து நீங்கள் உட்காருங்கள். Praise be to God.